நாளிலேயும் நாம் எல்லாரும் ஒன்றாய் கூடி வர செய்து ஐக்கியம் கொள்ள முடியாத ஒரு தருணத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தையும் கேட்க முடியாது கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தெபோராள் என்கிற பெண் நியாயாதிபதி ஆண்டவர் எழுப்பி இஸ்ரவேலை ஆண்டவர் நியாயந்திருக்க முடியாய் அந்த பொறுப்பை கொடுத்தார். இப்பொழுது அங்கே அந்த பொறுப்பை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்கள் எழும்பவில்லை. பாராக் இருந்தார், ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. ஆகவே தேவன் தெபோராளை எழுப்பினார். தெபோராளை எழுப்பி அமலேக்குக்கு விரோதமாய் அவர்கள் போராடி வெற்றி கொண்டார்கள். வெற்றி பெற்ற பிறகு எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாகி செங்கடல் இரண்டாய் பிளந்து எகிப்தியர்கள் அந்த செங்கலில் அழிந்தார்கள். அப்பொழுது மிரியாம் பாடல் குழுவினரை நடத்தி பாடினார்களோ அதே போல இங்கே தெபோராளும் ஒரு பாடலை பாடுகிறார்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று பாடல் பாடுகிறார்கள். 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். தேவன் செய்த ஒரு காரியம், ஜனங்கள் செய்த ஒரு காரியம். வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கும்பொழுது தேவன் மனிதன் தன்னுடைய பகுதியை தன்னுடைய பங்கை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நாம் நம்முடைய பங்கை ஆற்றினால்தான் தேவன் தம்முடைய பங்கை ஆற்ற முடியும். அப்பொழுதுதான் அங்கே ஒரு ஜெயம், ஒரு வெற்றி, ஒரு நிறைவு, ஒரு திருப்தி காணப்படும். தேவனுடைய பணி அங்கே நிறைவேற்றப்பட முடியும். எப்பொழுது ஜனங்களுடைய அந்த மனப்பூர்வம் குறைகிறதோ தேவன் தம்முடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது. அவரால் முடியும். அவருக்கு யாருமே தேவையில்லை. ஆல் சஃபிஷியன்ட் காட் என்று சொல்வார்கள். எல்லாம் நிறைவு பெற்ற தேவன். அவர் தம்மில் தாமே நிறைவுள்ளவர். அவருக்கு வேறு யாரும் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று தேவையில்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய சாயலாய் நம்மை படைத்தபடினாலே அவர் நமக்கு ஒரு பங்கை அவர் கொடுத்து அவர் அதை செய்ய எதிர்பார்க்கிறார். அவருடைய பொருள் என்னவென்றால் நம்மை அந்தளவாய் உயர்த்துகிறார். ஒரு அப்பா வீட்டிலே ஒரு மேஜையை தூக்கி இன்னொரு இடத்திலே வைக்க அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். ஒரு சின்ன பையன் ஓடி, டாடி நானும் தூக்குறேன் டாடி என்று சொன்னான். அப்பாவுக்கு தெரியும் அவனால் தூக்கவே முடியாது, அவ்வளவு சின்ன பையன். ஆனாலும் அப்பா அவனுடைய எதிர்பார்ப்பு குறைந்து விடக்கூடாது. அவனால் முடியும் என்று அவன் என்ன வேண்டும் என்பதற்காக அவன் சரி நீ இந்த மூளையை பிடித்துக்கொள், அப்பா இந்த மூளையை பிடித்துக்கொள் சொல்லி இவரே முழுமையாய் தூக்கி விட்டார். அவன் கையை மட்டும் வைத்துக் கொண்டு அங்கே கொண்டு போய் வைத்து விட்டோன்னே அவன் அம்மாட்ட போய் சொல்றான், நானும் டாடியும் தான் இந்த டேபிள தூக்கணும். அப்பா அங்க போய் இல்ல அவன் சும்மா கைதான் பிடிச்சான்லாம் சொல்லவில்லை. ஆமாம், நானும் அவனும் தான் தூக்கிறோம். அதே போல தேவனுடைய பார்வையிலே நாம் செய்யக்கூடிய பணி ஒரு சின்ன சுண்டு விரலை லேசாக வைப்பதுதான். அவ்வளவுதான் நம்முடைய காரியம். தேவனை பொறுத்தவரை முற்றிலும் அவர் செய்து விடுகிறார். லாசருடைய காரியத்தில் எப்படித்தான், லாசருவை வெளியே வா என்று சொன்னார். ஆனால் ஜனங்களை போய் நீங்கள் அவருடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்கள். உயிரோடு எழுப்பக்கூடிய வேலைக்கும் கட்ட விடுற வேலைக்கும் என்ன, எப்படி நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்பது? சுண்டவர்களை தொடுவது போலதான். ஒரு கயிறை கட்டை அவிழ்ப்பது அவ்வளவு கஷ்டமா? ஆனால் அந்த வேலையை செய்ய முடியாது சொன்னார். திராட்சரசத்திலே வேலைக்காரர்களே நீங்கள் தண்ணீரை 3 நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனால் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றக்கூடிய வேலை அது பெரிய வேலை. பல இடங்களிலே ஆண்டவர் அப்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது இங்கே 2 காரியங்களுக்காக தெபோராள் ஆண்டவரை திணிக்க முடியாய் ஜனங்களிடத்தில் கேட்கிறார்கள். ஒன்று, இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம் கர்த்தர் நீதியை சரி கட்டினார். 2வது, ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். இந்த நாட்களிலேயும் இந்த வார்த்தை உண்மையா இருக்கிறது. எங்கே ஜனங்கள் தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அங்கே தேவன் தம்முடைய காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஜனங்கள் மனப்பூர்வமாய் சுண்டவர்களை கொடுத்தாலும் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை. இங்கே 7ஆம் வசனத்திலே நாம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த
இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என் இருதயம் நாடுகிறது என்று சொன்னால் எங்க இருக்காங்க? அவங்களை தேடி கண்டுபிடிக்க என்ற அர்த்தம் அல்ல. அவர்களை என்னுடைய இருதயம் விரும்புகிறது, அவர்களை என்னுடைய இருதயம் மதிக்கிறது. நான் மதிக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும், நான் நினைப்பதை காட்டிலும் என் இருதயமே அவர்களை நாடுகிறது. பாருங்கள், இந்த நியாயாதிபதி தெபொராள் சொல்லுகிறார்கள், மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த அதிபதிகளை என்னுடைய இருதயம் நாடுகிறது, என்னுடைய இருதயம் விரும்புகிறது. உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த சகோதரர்கள், இந்த சபை கட்டப்படும்படியாக, தேவனுடைய சரீரமாகிய சபை கட்டி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இன்னார் 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 சகோதரர்கள், இன்னார் 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 சகோதரிகள், அவர்களுக்காக இந்த இருதயம் நாடுகிறது, என்னுடைய இருதயம் அவர்களுக்காக சந்தோஷிக்கிறது என்று சொல்ல முடியுமா? இந்த வேதத்திலே, முழு உலகத்திலே இந்த எத்தனையோ கோடி மக்கள் வாசிக்கக்கூடிய வேதத்திலே அந்த அதிபதிகளுடைய காரியம் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு செய்யப்படுவதற்கு காரணம் என்ன? உடைய மனப்பூர்வம், ஹோல்ஹார்ட்டட்னஸ், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், ஆமா இது ஒரு அம்மா, இந்த அம்மாவுக்கு நாம் போய் செய்யணுமா, இப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அப்புறம் சகோதரோ சகோதரியோ, அவள் எப்படிப்பட்டவர்களோ, தேவனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த நியாயாதிபதி, அவர்களை பாதுகாக்கிறவர்கள், எங்களுக்காக போராடுகிறவர்கள், போர் படையை நடத்தி செல்கிறவர்கள், அவர்களுக்காக நாங்கள் மனப்பூர்வமாக எங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அதிபதிகள், அவர்களுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த அதிகாரம் முழுவதுமாய் ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது மட்டுமல்லாமல் ஒரு மீள் பார்வை செய்கிறார்கள். மீள் பார்வை என்று சொன்னால் ஒரு ரிவ்யூ, ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். அநேக ஆண்டுகள் முன்பாக 93 94 தெரியவில்லை, இதே வளாகத்திலே சகோதரர் சகரியாப்பன் அவர்கள் 2 நாட்களோ 3 நாட்களோ 96 ரோமர் என நிறுவனம் முழுவதுமாக ஒரு வேத பாடத்தை நடத்தினார்கள். இது வேறொரு ஹாலிலே நடந்தது, மெயின் ஹாலிலே நடந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அதே சேப்பலிலே ஆண்டவர் ஒரு சபை கூட வரும்படியாய் செய்திருக்கிறார். தேவனுடைய சுத்த கிருபை, தேவனுடைய இரக்கம். ஆகவே அந்த நாட்களிலே இருந்து எவ்வளவோ இந்த ஊரிலே தேவனுடைய ரபு ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனுக்கென்று காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சபை உண்டாக வேண்டும். டெஸ்டிமனி, எந்த பழுதும் இல்லாதபடி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு தூய்மையான சபை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய பாரம். தேவன் அப்படி ஒரு பணியை துவக்கி இருக்கிறார். ஆனால் எவ்வளவோ காரியங்கள் நடந்தது. ஆனால் இப்போது கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் மதுரை, கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் சர்ச் மதுரை என்ற பெயரிலே நீங்கள் இங்கே கூடி வருகிறீர்கள். நவம்பர் மாதம் வந்தால் 3 வருடம் ஆக போகிறது. 3 வருடம் ஆகும்போது மீள் பார்வை, ஒரு ரிவ்யூ, நாம் எந்தெந்த பாதைகள் வழியாக 3 ஆண்டுகள் நிறைவடைந்த 4வது ஆண்டுகள், 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. எவ்வளவு வேகமா நாட்கள் போகிறது! 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. ஆனால் உனக்கு தெரியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், எனக்கு அப்படி தெரியவில்லை. மிக சீக்கிரமா இந்த 4 ஆண்டுகள் ஓடிவிட்டது. இந்த 4 ஆண்டுகளிலே ஒரு மீள் பார்வை, ஒரு ரிவ்யூ. இங்கே மட்டுமல்ல, கூடி இருக்கக்கூடிய மற்ற சபைகளிலேயும் இந்த 4 ஆண்டுகளிலே அல்லது 5 ஆண்டுகளிலே ஒரு ரிவ்யூ. நாம் எப்படி தேவனுக்கு முன்பாக இருந்திருக்கிறோம், நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள், இங்கிருந்து வரக்கூடிய சகோதரர்கள், அங்கிருந்து வரக்கூடிய குடும்பங்கள், பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய குடும்பங்கள், புதிதாய் வந்த குடும்பங்கள், இடையிலே வந்த குடும்பங்கள், வாலிபர்கள், சகோதரி, வயதானவர்கள், ஒவ்வொரு குழுவாக ஒரு ரிவ்யூ, ஒரு மீள் பார்வை. எப்படி வளர்ந்திருக்கிறார்கள், கர்த்தருக்காய் மனப்பூர்வமாய் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்களா, தேவனுக்குள்ளாய் வைராக்கியமாய் மாறி இருக்கிறார்களா, ஒரு அனல் அது எழும்பிக் கொண்டே இருக்கிறதா, அல்லது அது தனிந்து போய் கொண்டே இருக்கிறதா? அநேகருடைய அன்பு தனிந்து போகிறது. இந்த தனிந்து போவதற்கு காரணம் அக்கிரமம் மிகுதியாவதனாலே, அல்லது தேவ சித்தம் செய்யப்படாததினாலே, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழப்படாததினாலே, ஐக்கியம் கட்டப்படாததினாலே,
அல்லது சபை கூறுவதிலே உள்ள விருப்பம் குறைவதனாலே அது தனிந்து போயிருக்கிறதா அல்லது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதா என்று நாம் ஒரு மீள்பார்வை செய்து பார்ப்பது அவசியம். ஒரு நாடு என்று சொன்னால் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே அதை திரும்பி பார்க்கிறார்கள். நமக்கு எந்த அளவுக்கு கடன் சுமை இருக்கிறது, கடன் சுமை அதிகரித்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா, என்ன செய்ய வேண்டும், ஆகவே இந்த பட்ஜெட்ல என்னென்ன திருத்தங்களை செய்ய வேண்டும், என்னென்ன திருத்தங்கள் செய்தால் அந்த நாடு மேம்பட முடியும், எந்த சாரார் மிகவும் நொடித்து போயிருக்கிறார்கள் அவர்களை மேலே கொண்டு வருவதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அரசாங்கம் மீள்பார்வை செய்கிறது. அதற்கு பின்னால் எத்தனையோ மூளைகள் வேலை செய்கிறது. எத்தனையோ ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ், எத்தனையோ பேர் அதில் ஈடுபடுகிறார்கள், கம்பெனி ஈடுபடுகிறது, எத்தனையோ மணிக்கணக்காக கூட்டம் நடத்துகிறார்கள். ஏன்? முன்னேற வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு முயற்சி எடுக்கும் பொழுது நம்முடைய சபையை பற்றிய காரியம் என்ன, நம்முடைய சொந்த குடும்பத்தை பற்றிய காரியம் என்ன, நாம் மீள்பார்வை செய்கிறோமா, நாம் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை சரிதானா, நாம் சரியாய் சென்று கொண்டிருக்கிறோமா, சபையாக, தனி மனிதனாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வாழ்க்கை அடிக்கடி அவர் திரும்பி பார்த்தார், ஒரு ரிவ்யூ செய்தார், மீள்பார்வை செய்தார். உதாரணமாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையின் கடைசியிலே யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பிதாவிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபிக்கக்கூடிய நேரத்தையும் நாம் ஜெபத்தோடு கூட எப்படி வாழ்ந்தோம் என்பதை நாம் திரும்பி பார்ப்பது நல்லது. இயேசுவே நமக்கு அந்த மாதிரியா இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் பிதாவிடத்திலே சீஷர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்தோம், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் திரும்பி பார்க்கிறார். உதாரணமாக 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். முதல் காரியம், நீங்களும் நானும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக, சபை தேவனை மகிமைப்படுத்த முடியாக, சபை தேவனுக்கு வெளிச்சமாய் வாழ்வதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். சபை வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் வெளிச்சமாக ஒளியாக வாழ வேண்டும். குடும்பம் எப்படி ஒளியாக வெளிச்சமாக வாழ வேண்டும் என்றால் கணவன் மனைவியுடைய ஐக்கியம், கணவனும் மனைவியும் சேர்ந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்கிற காரியம். பிள்ளைகள் தேவபக்தியில வளர்கிறார்களா? பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளியிலே போனால் எந்த சபையிலிருந்து நீங்க வரீங்க, உங்க பிள்ளைங்க காப்பி அடிக்காம பரிசையில இருக்காங்களே, எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க, 4 பிள்ளைங்க மட்டும் காப்பி அடிக்கல, ஏன் நீங்க காப்பி அடிக்கலன்னு கேட்டா எங்க சபையில சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்க ஆண்டவருக்கு பயப்படணும், நாங்க காப்பி அடிக்க கூடாது. பெங்களூர் சபையில அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை விட்டிருந்தாரு. சபையில உள்ள சீவ்ஸ் பிள்ளைகள் எல்லாரும் காப்பி அடிக்கிறார்கள். இன்றைக்கு நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல உள்ளதான ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் சொன்னார்கள், பிள்ளைகள் ஆசிரியர்களே முதலாவது கல்லூரிக்கு வருவதில்லை, அவர்கள் எல்லாரும் ரியல் எஸ்டேட் வேலை செய்கிறார்கள். ஆசிரியர் வராது அப்படின்னாலே பிள்ளைகளும் வருவதில்லை. அட்டெண்டன்ஸ், காசு கொடுத்தால் அட்டெண்டன்ஸ், காசு கொடுத்தால் உனக்கு நிறைய காசு கொடுத்தா 90% அட்டெண்டன்ஸ், கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா 80% அட்டெண்டன்ஸ் போட்டு விடுவார்கள். எல்லாரும் காசு சம்பாதிக்கிறார்கள். இப்படி போய் கொண்டிருந்தால் அந்த கல்வியினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எண்ணிப்பார்கள். எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியுமே இல்லை. எப்படி அப்படிப்பட்ட உலகத்தில் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க முடியும்? அந்த கல்லூரியில் நீங்கள் சாட்சியா இருக்க முடியுமா? அந்த கல்லூரியில் சாட்சியா நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இருண்ட கல்லூரியிலே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். எல்லாரும் காசு எடுத்து அட்டெண்டன்ஸ் வாங்குறாங்க, நீங்க நேரா கிளாஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர்கள். எல்லாரும் விட்டெடுத்து பாஸ் பண்ணுகிறார்கள், நீங்கள் படித்து பாஸ் பண்ணுகிறீர்கள். தொழிலானாலும் நான் வெட்டடிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள், தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். இயேசு அப்படித்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லும்போது, சிறு பையனா இருக்கும் பொழுதும், பள்ளிக்கு போகும் பொழுதும், விளையாட்டு மைதானத்தில் இருக்கும் பொழுதும், வீட்டிலே அம்மா அப்பா அவர்களோடு இருக்கும் பொழுதும், அந்த கார்பென்ட்ரி ஷாப்ல வேலை செய்யும் பொழுதும் அவர் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். கீழ்ப்படிதல் மூலமாக தன்னுடைய சுயத்தத்தை செய்யாமல் தேவ சித்தத்தை செய்து அவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த சபையை ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, நீர் எங்களுக்கென்று நியமித்த கிரியைகளை நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு மனத்திடமாய் நம்மை ஒத்துப்படுத்திருக்கிறோமா? என்ன என்று நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாய் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்ல முடியும். ஆமாண்டவரே, கடந்த மாதம் முழுவதுமாய், கடந்த வருடம் முழுவதுமாய் என்னால் என்ற அளவு
மனப்பூர்வமாய் இதை நான் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். சகோதர ஐக்கியத்திற்கென்று, சகோதர ஐக்கியம் கட்டப்படுவதற்கென்று, சபை கட்டப்படுவதற்கென்று, தேவனுடைய நாமம் மேம்படுவதற்கென்று குடும்பமாய் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தியிருக்கிறோம் என்று சொல்ல முடியும். 2வது வசனம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் 17:8. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், உம்மிடத்திலிருந்து நான் புறப்பட்டேன் என்று நிச்சயமாய் அறிந்தார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள் பிள்ளைகளுக்கு உரிய விஷயத்திலே இந்த காரியத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வார்த்தையை நான் கொடுத்தேன். எனக்கு சிறு வயதிலிருந்து நான் எண்ணி பார்த்தேன், அதிகமாய் வேத வசனத்தை தெரிந்து கொண்டது என்னுடைய அம்மா சொன்ன கதைகள் மூலமாக. வேதத்திலிருந்து அம்மா சொன்ன கதைகள் தான். அம்மா மார்ல நீங்கள் இந்த பணியை செய்கிறீர்களா பிள்ளைகளுக்கு? அது எனக்கு டிவி சீரியல் பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, வீட்டுல பேசுறதுக்கே நேரம் இல்லை, பிள்ளைகளுக்கு எங்க கதை சொல்றது? நீங்க படிச்சாதானே உங்களுக்கு கதை தெரியும். நீங்கள் வேதத்தை படித்தது தானே, படித்து அதை நீங்கள் தியானித்து ஒரு கற்பனையை நீங்கள் பயன்படுத்துங்க. கற்பனையை பயன்படுத்தி ஒரு கதையை சொல்லுங்க நீங்க பிள்ளைங்களுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா கேட்பாங்க பிள்ளைங்க. சிறிய வயதிலே அம்மா கதை சொல்லுங்கம்மா. என்னுடைய பிள்ளைகள் டெய்லி கேட்பாங்க. படுக்கிற நேரம் வந்துச்சுன்னா, டேடி ஒரு கதை சொல்லுங்க, கதை சொல்லுங்க, எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கதை சொல்லுங்க. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போதும் கதை கேட்க மாட்டாங்க. 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்பா அம்மா கதை சொல்லி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சொன்னா கூட உட்கார மாட்டாங்க. ஆனால் அந்த சரியான பருவத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதே பல நிலைகள் இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்து அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு பலம் இருக்கிறது. நீங்கள் வாழாமல் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது வெறும் வார்த்தையாகத்தான் இருக்கும். அந்த வார்த்தை ஜீவனாக அவர்களுக்கு போக வேண்டும். இயேசு அப்படித்தான் சொன்னார், நான் சொல்கிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றால் ஆவியினாலே பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அனுபவித்து அது அவர் ஜீவனாக மாறியது. ஆகவேதான் அவர் சொல்ல முடிகிறது, என்னுடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாக அல்ல, அந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்தது. எத்தனையோ தலைவர்கள், தேவாலயத்தின் தலைவர்கள் எல்லாம் இயேசுவை நிராகரித்தார்கள், அவரை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். ஆனாலும் நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு பரிசேயரின் ஞானசாஸ்திரம் இயேசுவை வேண்டாம் என்று தள்ளினார்கள். ஆனால் நம் அனுதினமும் தேவாலயத்தில் அவர் பிரசங்கித்தார் என்று சொன்னால் அவ்வளவு ஜனங்கள் ஆர்வமாய் அவரை கேட்டார்கள். நாளைக்கு வருவீங்களா ஐயரே, நாளைக்கு வருவீங்களா போதவரே, எத்தனை மணிக்கு வருவீங்க, வராம விட்டுறாதீங்க எல்லாம் கேட்டு இருந்திருப்பார்கள். அவர்கள் உற்சாகத்தை பார்த்து இந்த தலைவர்களை வேண்டாம் என்று சொன்னாலும் நான் போய் அவர்களுக்கு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று இயேசு போய் சொல்லியிருந்திருப்பார். அந்த வாஞ்சியுள்ள ஆத்துமாக்கள் ஒருவராவது இரண்டு பேருக்கு இந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் தேவாலயத்திற்குள் உபதேசித்தார். 20ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார்கள், யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது இங்க வந்து பேசுவதற்கு என்றெல்லாம் கேட்டார்கள். இயேசு இப்படிலாம் கேட்கிறார்களே, சரி நாளையிலிருந்து வரல என்று சொல்லவில்லை. உங்களுக்கு உங்களுக்கு ஞானஸ்நானம் எந்த அதிகாரத்தினால என்று கேட்கிறார்கள். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் யாருனாலே, யார் மூலமாய் வந்தது? தேவனாலேயா மனுஷனாலே? அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியவில்லை, போய்விட்டார்கள். தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் வார்த்தையை நான் கொடுக்க வேண்டும். யாரெல்லாம் என் பிதா நியமித்திருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தையை போய் சேர வேண்டும். ஆனால் யாருன்னு தெரியாது. தேவாலயத்திலே வாஞ்சோடு கூடியிருக்கிறவர்களே பாதி பேருக்கு மேலாக அவர்கள் இருக்கலாம். ஆகவே தேவன் அவர்களுக்கு வார்த்தையை கொடுத்தார். சீஷர்களுக்கு இன்னும் ரகசியங்கள் எல்லாம் கொடுத்தார். வேத வாக்கியங்களே ஆழமான ரகசியங்கள் அவர்கள் எல்லாம் தேவன் கொடுத்தார். கொடுத்து அவர் இப்பொழுது சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். உங்களுடைய நண்பர்களுக்கே நீங்கள் பேசும்பொழுது ஆண்டவர்களுக்கு என்று கொடுத்த ஒரு வார்த்தையின் வெளிச்சம் அதை நீங்க ஷேர் பண்றீங்களா? போன் பண்ணி பேசும்போது விசாரிக்கிறீங்களா? விசாரிக்கும் பொழுது எனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசினாரு, உங்களுக்கு ஏதாவது நீங்க வார்த்தையை பேசினா நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று கேட்கலாம். நீங்க ஷேர் பண்ணி சொல்லலாம். அன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், தேவனிடத்திலே இயேசுவை போல நான் ஆண்டவனுக்கு கொடுத்த வார்த்தையை நான் கொடுத்தேன். சாட்சி சொல்வதற்கு ஏதாவது ஒரு தருணம் கிடைத்தது என்று சொன்னால், அல்லது ஆண்டவரை அறிக்கையிடுவதற்கு ஏதாவது தருணம் கிடைத்தது என்று சொன்னால் ஒன்லி மிஸ் பண்ணி விட வேண்டாம். என்றால் இந்த பூமியிலே என்னுடைய நாமத்தை குறித்து அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவனுக்கு நான் வெட்கப்படுவேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே தைரியமா நாம் அறிக்கையிட்டால் ஆண்டவர் நம்மை குறித்து தைரியமா வெட்கப்படாமல் அறிக்கையிடுவார். ஆகவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணத்திலையும் ஐ எம் கிறிஸ்டியன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆகவே நான் இதை செய்ய முடியாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்கு அந்த விதி வேதத்திலே அப்படி சொல்லப்படவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். அநேகருக்கு வேதம் தெரியாது. இந்த வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியாது. அவர்களுக்கு ஆதியாகவும் தெரியாது, மத்தேயும் தெரியாது, யோவானும் தெரியாது. ஏன்னால் வேதம் என்றால் அவர்களுக்கு அந்நிய காரியமா இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அவர்கள் வாசிக்கக்கூடிய ஒரு வேதமாய் இருக்கிறோம். ஆங்கிலத்திலே ஒரு வாசகத்திலே நான் ஒரு வீட்டிலே வாசித்தேன்.
You may be the only Bible some people would ever see. சில பேர் பார்க்கக்கூடிய ஒரே வேதாகமமாய் நீங்கள் மட்டுமே இருக்க முடியும். வாழ்க்கை முழுவதுமாய் உங்க வீட்டு எழுத்து வீட்டை நினைச்சு பாருங்க. உங்க வீட்டு எழுத்து வீட்டுல இருக்கவங்களோ அல்லது உங்க கிளாஸ்மேட்டோ லைஃப் ஃபுல்லா வேதத்தையே பார்த்திருக்க மாட்டாங்க. திறந்து பார்ப்பதற்கு அவருக்கு தருணமே கிடைத்திருக்காது. ஆனால் நீங்களே அந்த வேதம், அவர்கள் பார்க்கக்கூடிய வேதம். நீங்கள் எப்படிப்பட்ட வேதத்தை காண்பித்திருக்கிறீர்கள்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டவரை காண்பித்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்கிறார், நான் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். 12ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம், உன்னுடைய நாமத்தினாலே அவர்களை காத்து கொண்டேன், உயிர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். எதிலிருந்து காத்து கொண்டார்? அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பிசாசுடைய தாக்குதலிருந்தும், வஞ்சனையிலிருந்தும், கள்ள உபதேசங்களிலிருந்தும், தீமையான மக்களிடத்திலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும் எல்லாம் சிஷ்யர்கள் கற்றுக் கொடுத்தார். தீமை நின்று எங்களை காத்துக் கொள்ளும் என்று ஜெபியுங்கள், டெலிவர் அஸ் ஃப்ரம் ஈவில், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையை மாதிரியாய் வாழ்ந்து அநேக காரியங்களுடைய சிஷ்யர்களை காத்துக் கொண்டார். நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த வசனத்தை நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, +2 முடித்தவுடனே என்னுடைய மகன் வீட்டை விட்டு போக போகிறான், என்னுடைய மகள் போக போகிறாள் கல்லூரிக்கு, ஹாஸ்டலுக்கு. எங்கள் வீட்டில் இருந்த வரை நான் அவர்களை காத்துக் கொண்டேன், கர்த்தருக்குள்ளாக காத்துக் கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு இடரலாக இல்லை ஆண்டவரே. நான் அவர்களுக்கு என்னால் முடிந்தவரை அவர்களுக்காக ஜெபித்து பாரப்பட்டு அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டுமே, வீட்டை விட்டு போவதற்கு முன்பதாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சிஷ்யனாய் மாறி போக வேண்டுமே என்ற ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? இயேசு பார்த்தார். முடிவிலே அவர் சொன்ன சிஷ்யனை பார்த்த, ஆண்டவரே, நீர் எனக்கு தந்தவர்களை நான் காத்துக் கொண்டேன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஒரே ஒருவன் என்னாலே காத்துக்கொள்ள முடியவில்லை, அவன் கேட்டின் மகன், அவன் கெட்டு போனான், வேறு ஒருவரும் கெட்டு போகவில்லை. அது பிதாவுடைய ஆதீனத்திலே இருந்தது. அல்லது சபையிலே ஒரு சின்ன ஏரியா செல்லாக இருக்கலாம், ஏரியா கேதரிங் என்று நம்முடைய சபைகளிலே பல இடங்களிலே சிறு சிறு குழுவாக வாரந்தோறும் ஜெபிக்கலாம். அந்த ஏரியாவுக்கு நீங்கள் பொறுப்பாக இருக்கலாம். நீங்கள் பொறுப்பாக இருக்கக்கூடிய நீங்கள், ஆண்டவரே, நீ எனக்கு பொறுப்பாய் கொடுத்த மக்களை ஆண்டவரே நான் காத்துக்கொண்டேன். ஆரோக்கியமான வசனத்தை கொடுத்து, ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுத்து, ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் வழியை போகிறதை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை காத்துக்கொண்டு சொல்ல முடியுமா? சபைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நாங்கள் கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த சபையை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொண்டோமா? அல்லது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு மேய்ப்பில்லாத ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறார்கள் சொன்னது போல அப்படி போய்விட்டார்களோ? ஆண்டவரே, தேவனே, உடைய கிருபையை தாரும், உடைய பாரத்தை தாரும். ஆண்டவரே, யார் விதத்திலே பேச வேண்டும், என்ன பேச வேண்டும், ஆண்டவரே எதற்காக ஜெபிக்க வேண்டும், கிருபை தாங்க ஆண்டவரே. ஒருவராயிரம் கெட்டு போதும் சித்தமே இல்லை ஆண்டவரே. ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகள் எல்லாம் பாதுகாப்பது போல, போஷிப்பது போல தண்ணீரண்டை நடத்துகிறான், புல்லண்டைகளை நடத்துகிறான், ஆத்மாவை தேற்றுகிறான். அனைவரும் சகோதரர்களுக்கோ ஒரு உற்சாகம் தேவைப்படுகிறது, ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை தாங்க. ஏசாயா 50 வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு காலைதோறும் கர்த்தரனை எழுப்புகிறார். காலையிலே கர்த்தரை எழுப்பி கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கவில்லை என்று சொன்னால் இளைப்படைந்தவனுக்கு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது. அவர்களை நான் காத்துக்கொண்டேன் என்று நாம் சொல்ல முடியாது. எழுத்து பார்ப்போம், ஆண்டவர் என்னுடைய வட்டத்தில் யாரையெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு நான் உடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேனா, அவளை நான் காத்துக் கொண்டிருக்கிறேனா? அடுத்து மீண்டுமாய் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் உடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஆகவே வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். 2 முறை அவர் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம், இல்லை 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு முன்பாக 22ஆம் வசனம், என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மகிமை என்று சொன்னால் மகிமை ஒன்றுதான். 26ஆம் வசனத்திலே உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் என்று சொன்னால் பிதாவை குறித்து அறிகிற அறிவு, தேவனை குறித்து அறிகிற அறிவை நான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால் அவங்க என்னோடு இருக்கும்பொழுது ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். மத்தேயு 11 சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். சில சீஷர்கள் இயேசுவோடு இருக்கும்போது கற்றுக்கொண்டார்கள். அதே போல சகோதரர் நம்மோட இருக்கும்போது, நான் இந்த பிரதர் எப்படி இருக்கிறாரே அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு இந்த சகோதரர், இவ்வளவு நல்ல ஒரு
ஏதோ ஒரு காரியத்தை சொன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மையோடு இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுறதுக்கு ஈஸியா பேச முடியறது, ஈஸியா ஐக்கியப்பட முடியறது. அல்லது சில பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து பேசுறாரு ஒரு யோக்கியமா, என்கிட்ட வந்து பேசக்கூடிய அளவுக்கு நான் மோசமானவனா அப்படின்னா நம்ம ஐக்கியப்பட முடியாது, பேச முடியாது. சகோதரிகள் ஏதாவது இன்னொரு சகோதரி பேசும்பொழுது நம்ம இப்படிப்பட்ட மனப்பான்மையை வைத்திருக்கிறோம். யோகு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு டீச்சபிள் ஹார்ட் என்று சொல்வார்கள். அந்த எளிதாய் அந்த இருதயத்திற்கு நீங்கள் சொல்ல முடியும். ஆக முடிய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னால், சீஷன் இயேசுவோடு இருக்கும்போது அவருடைய தாழ்மையை கற்றுக்கொண்டார்கள், அவருடைய சாந்தவத்தை கற்றிருந்திருப்பார்கள். தேவனுடைய சுபாவம் என்கிற காரியத்தை எந்த அளவுக்கு அவர்களால் கிரகிக்க முடிகிறதோ அந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருந்திருப்பார்கள். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பொழியப்பட்டால் அதற்கு பிறகு அநேக காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் ஆண்டுடைய திட்டம்தான். அவர் இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையை மீள்பார்வை செய்தார். ஜெபத்தோடு கூட அதையும் செய்கிறார். ஆக நான் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, பையனை ஆசீர்வதிங்க, பிள்ளையை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்குள்ள எல்லாம் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் கடந்த வாரத்தை இந்த காரியத்தை நான் செய்தேன், இந்த காரியத்தை நான் செய்ய தவறிட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அது பெருமை அல்ல. ஆண்டவரே நீங்க கிருபையை கொடுத்தீங்க, இவர்களுக்கு நான் அந்த சத்தியத்தை சொல்ல ஒரு தருணம் கிடைத்தது, அவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறேன், சொன்ன வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், அவருடைய வாழ்க்கையை மாறட்டும் என்று நாம் கேட்க வேண்டும். ஆதிய 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பிதாவானவர் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின பொழுது அவர் ஒவ்வொரு நாள் முடிவிலையும் அவர் மீள்பார்வை செய்தார், ஒரு ரெவியூ செய்தார். அந்த சாயங்காலமும் விடைக்காலமான பொழுது ஒரு நாள் முடிந்தது. அதனாலே தேவன் சிஷித்த காரியம் வெளிச்சம் உண்டாக்கினது அது நல்லது என்று கண்டார், அது நல்லது என்று கண்டார். ஏன் அது வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது? நாம் இதை பின்பற்ற முடியாத ஒவ்வொரு வேலையை செய்யும் பொழுதும் இது நன்மையா நான் செய்தேனா, இது நல்லது என்று நான் பார்க்க முடிந்ததா? எல்லா நேரத்திலும் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் சரியில்லை என்று பார்க்கக்கூடிய காரியத்தை அடுத்த முறை சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆளுக்கிற வளர்ச்சி. ஆண்டவரே இந்த காரியங்கள் சரியில்லை ஆண்டவரே, நான் அவசரப்பட்டு செய்தேன், அவசரப்பட்டு நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் இமோஷனல் ஆகி கோபப்பட்டு நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அநேக ஆண்டு முன்பாக ஒருத்தர் சொன்னார், நீங்க அரிசியை கொட்டிட்டா அதை அள்ளிடலாம், வார்த்தையை கொட்டிட்டா நீ எத்தனை சாரி சொன்னா அள்ள முடியும், எத்தனை சாரி சொன்னாலும் அதை அள்ள முடியாது. ஆகவே நம் வார்த்தையில நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வார்த்தையை நம்ம கொட்டிடுறது ஈஸி, மன்னிப்பு கேட்டலாம், ஆனா அந்த வார்த்தைகளை திரும்பமாய் அள்ள முடியாது. ஒரு குளத்துல நீங்க கல்லை தூக்கி எறிந்தால் அவருடைய அந்த அலைகள் அப்படியே போய் 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 கடைசி வரைக்கும் போகும். அது ஆங்கிலத்தில் ரிப்பிள்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல இந்த வார்த்தையுடைய அலைகள் பல ஆண்டுகள் இருக்கலாம், நமக்கு தெரியாது, பல பேருக்கு அதுக்கு சென்று அடையலாம், தெரியாது. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, ரொம்ப மனதை காயப்படுத்தி விட்டது. தீயினால் சுட்டப்புண் கூட உள்ளே ஆறும், ஆனால் வாயினால் சுட்டப்புண் ஆறாது. ஆகவே குறிப்பாக வயதானவர்கள் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய அனுபவத்தினால் எரித்திருந்து பேசிடலாம், நான் பேச முன்பதாக யோசிக்க வேண்டும். இங்கே தேவரால் மீள்பார்வை செய்கிறார்கள், என்னென்ன யாரெல்லாம் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதை நாம் பார்க்கிறோம். பதினான்காம் வசனம், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது, அமலேக்குக்கு விரோதமாக இவருடைய வேர் எப்பிராயீமிலிருந்து துளிர்த்தது. அமலேக் எதிரிகள், அவர்கள் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு, அவர்கள் மேல் இருக்கக்கூடிய பகை, அவர்களை மேற்கொள்ள வேண்டுமே என்ற வாஞ்சை வேரிலிருந்தே துளிர்த்துதான். சொல்ல போனால் இந்த எப்பிராயீம் கோத்திரத்தாருக்கு சின்ன பிள்ளை இருக்கும் பொழுதே அந்த வாஞ்சை அமலேக்கரை மேற்கொள்ள வேண்டும். அமலேக்கர் என்பது நம்முடைய மாம்சத்தை ஒப்பாயிருக்கிறது. இந்த மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை சின்ன பிள்ளைகளே நம்ம சொல்லிட்டோம்னா எப்படி இருக்கும், வேர்ல இருந்தே முளைக்கிறது போல. அதை தெப்பரால் பார்க்கிறார்கள், சின்ன வயசுல இருந்தே வேர்ல இருந்தே அந்த விரோதமாய் அந்த வேர்ல இருந்தே அது எழுந்து விட்டது. அதற்காக அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். என் ஜனங்களுக்குள்ளே பென்யமீன் மனுஷர் உனக்கு பின் சென்றார்கள். முதல்ல எப்பிராயீம் போறாங்க, சண்டைக்கு போறாங்க. எப்பிராயீமை பின்பற்றி யார் போறா? பென்யமீன் கோத்திரத்தார் போறாங்க. மாகியரிலிருந்து அதிபதிகளும் செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. மாகியரிலிருந்து அதிபதிகள், நான்லாம் பெரிய அதிபதி, நான்லாம் வரமாட்டேன், போருக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அதுக்கு சும்மா சாதாரண சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லல. அதிபதியிலே இறங்கி வந்தாங்க.
அவங்க ஸ்தானத்துல இருந்து. அவங்களுக்கு பெரிய ஆபீஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவருக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கலாம், அவருக்கு அட்டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கலாம். சண்டைன்னும் போது இறங்கி வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட ஸ்பிரிட் பாருங்க. சபையில் நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இறங்கி போயிடணும், இறங்கி போயிடணும். அதுபோல இந்த பென்யமீன் கோத்திரத்தார் பேர் வாங்கியிருந்தார்கள். செபுலோனிலிருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். உங்க வேலையை என்ன வேலை? ரைட்டர் வேலை. எழுதுகோலை பிடிக்கிறவங்க யாரும் ரைட்டர். உங்க டாக்குமெண்ட் ரைட்டரா இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திற்கு சில சட்ட புத்தகங்கள் எழுதி கொடுக்கலாம் இருக்கலாம், அல்லது வேத பிரதியை எழுதி கொடுக்கலாம் இருக்கலாம். எழுதுகோலை பிடிக்கிறவர்கள் ஆங்கிலத்திலே ஒயிட் காலர் ஜாப் என்று சொல்வார்கள். ஒயிட் காலர் ஜாப்னா காலையில வெள்ளை சட்டை போட்டு போனாலும் சாயந்தரம் வந்து பார்த்தா அதுல கருப்பு எதுவுமே இருக்காது, வேர்வே இருக்காது. ஒயிட் கலர் ஜாப் செய்கிறவர்கள் அவர்களும் என்ன செய்தார்கள்? இறங்கி வந்தார்கள். நம்முடைய மத்தியிலே நாம் அப்ப எண்ணுகிறோமா? நான் வந்து ஒயிட் கலர் ஜாப், நான்லாம் போய் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். சபையில திடீர்னு கூட்டுற வேலை இருக்கலாம், பொறுக்கிற வேலை இருக்கலாம். பொறுக்கிற வேலைன்னா தவறான இடத்துல கிடையாது. சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடும்போது அரிசி சோறுலாம் கீழே சிந்திடும். அது 4 பேர் மிதிச்சு அந்த ஹாலே வந்து பசையாயிரும். அது மேல நீங்க நல்லா பேப்பர் போட்டு வெட்டலாம். அப்ப அதை பொறுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் நம்ம துடைக்கலாம் தேவையில்லை அந்த பொறுக்கிற வேலை. என்னுடைய பெரிய பாட்டர்கள் நான் கத்துக்கிட்டேன். அவர் சாப்பிட்டு முடிச்சோடனே கீழே ஏதாச்சும் நின்று அங்கே பொறுக்கி வரும். நல்ல ஒரு ஹேபிட், அதை நான் கத்துக்கிட்டேன். நம்மகிட்ட நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்த சாப்பிட்ட உடனே சிந்தின சோறு எல்லாம் சின்ன பிள்ளைங்க நீங்க அதை கத்துக்கணும். நீங்க சாப்பிட்ட உடனே கீழே சோறு சிந்தும், ஏன்னா அந்த அளவுக்கு கை கோஆர்டினேஷன்லாம் இருக்காது. அதை எடுத்து பொறுக்கி திரும்பி தட்டிலேயே நீங்க போட்டணும். அல்லது பிள்ளைங்க மறந்துட்டாங்க, அவங்களுக்கு பொறுக்க தெரியல அப்படின்னா நம்ம பொறுக்கணும், இறங்கி வரணும். அது என்னுடைய வேலை கிடையாது. பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காது. ஏதோ ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர் யாரோ டீ குடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க அதிபதி, அவங்க அதிபதி. அந்த டம்ளரை கொண்டு போயெல்லாம் வைக்க மாட்டாங்க. நம்ம பாக்குறோம், நம்ம என்ன செய்யறோம்? இறங்கி வரோமா? இல்ல நானும் ஒரு அதிபதி, அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க எடுத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுறோமா? மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அதை பார்த்துட்டு அப்படியே போக மாட்டாங்க. அது எடுத்து எங்க வைக்க முடியுமோ அங்க வச்சிருவாங்க. வாரத்துல ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையிலே மற்ற சபையார் வந்திருந்தார்கள். காலையில் எல்லாருக்கும் ஆகாரம் கொடுத்தார்கள். அப்ப அந்த தட்டை கொண்டு போய் சாப்பிட்டு முடிச்சோன்னா தட்டை கொண்டு போய் கழுவுறதுக்கு ஒரு 2-3 பேர் கழுவிட்டாங்க. அப்புறம் பிரதர் சொன்னாங்க, நீங்க கழுவ வேண்டாம், இங்கேயே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே வைக்கிறதுக்கு மனசு வரல. நான் போய் கழுவி வச்சுட்டேன். ஆனா நிறைய பேர் பாத்திரத்தை கழுவாம வச்சுட்டாங்க. சரி, அதை கழுவுறதுக்கு அவர் வேறு யாரும் அதை போட்டுக்கிறாள நான் தெரியவில்லை. அடுத்து கூட்டம் ஸ்டார்ட் ஆக போகிறது. கூட்டம் ஆரம்பிக்க போகும்போது நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலான்னு அப்படி போறேன். அங்க வாஷ் பேஷன்லாம் இருக்கு, சரி பண்ணிட்டு வரலான்னு போறேன். அங்க போகும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குது. என்ன அதிர்ச்சி இருந்துச்சுன்னா, ஒரு சகோதரனும் ஒரு சின்ன பையன். அந்த சகோதரன் யாருன்னு சொன்னால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல எழுதுகோலை பிடிக்கிறவர்கள். சகோதரர் அவர் ஒரு டாக்டருக்கு படித்தவர், டாக்டராக வேலை செய்து கொண்டிருக்கிறவர். அந்த டாக்டர் பட்டம் இல்லாமல் அதற்கு மேல் பட்டம் படிப்பதற்கு இந்தியாவிலே நல்ல பெரிய பெயர் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படித்து விட்டு வந்தவர். எல்லாம் சர்ச்சையில போய் உட்காந்துருக்காங்க. இவரும் தாராளமா வந்து உட்காந்துருக்கலாம், அது யாரும் கழுவிட்டும் உண்டு, அவர் கழுவிட்டு வந்துருக்கிறார். அப்படியே ஷாக்கா இருந்துச்சு. பிரதர் நானும் கழுவுறேன் பிரதர் போய் நானும் பிளேட்டை கொடுங்கிறேன். அவர் ஒத்துக்கவே இல்லை. ஒரு சின்ன பையன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். அந்த பிரதர் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக கழுவலை. ஏன்னா அந்த இடம் ரொம்ப மறைஞ்சு இருக்கக்கூடிய இடம். அது அந்த பக்கம் போய் பார்த்தாதான் தெரியும். மறைந்திருந்து செய்யக்கூடிய சகோதரர். அதனால எல்லாருமே பிளேட் கழுவுன்னு சொல்ல வரல. இந்த ஸ்பிரிட் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த சபையில எத்தனையோ டெய்லி லேபர்ஸும் வேலை செய்கிறோம் அநேகம் இருந்தாங்க. யாரையும் அவர் எதிர்பார்க்கல. நான் இறங்கி செய்கிறேன். இப்ப ஆளுக்குள்ள வந்தா அவங்க குட்டி குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க போய் இந்த பேப்பர் கப்பெல்லாம் பொறுக்கி போயிடுறாங்க. எங்க இருந்து அந்த ஆவி வந்தது? சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாரலாம்? இல்லை, இந்த சர்வீஸ் ஸ்பிரிட் அப்பாட்ட இருந்து கத்துக்கிறாங்க.
நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆவியை கற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் முதல்ல களத்துல இறங்கணும். அம்மாமார்கள், தகப்பன்மார்கள், வாலிப அண்ணன்மார்கள், நீங்க செய்கிறத பார்க்கும்போது பிள்ளைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஈஸியா. அவர் லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் அவர் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள். தமிழ்ல நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தான் சத்தம் ஜாஸ்தியா. உங்களுக்கு புரியுறதா? நம்முடைய வார்த்தையை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் சத்தம் அதிகமாய் துணிக்கும். நீங்க ஒரு காரியத்தை சொல்றீங்க, உங்க வாழ்க்கையினால வேற ஒரு காரியத்தை காமிக்கீங்க, இந்த வார்த்தை அவங்களுக்கு போகாது. இந்த வாழ்க்கையின் மூலமா சொல்ல காரியங்கள் தான் உங்களுக்கு போகணும். ஆகவே எழுதுகள் அடிக்கிறவர்கள் இறங்கி வந்தார்கள். சபையிலே அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த வாரம் பிளேட் கழுவுகிற வேலை பிரதர்ஸ்க்கு என்று, அடுத்த வாரம் பிளேட் கழுவுகிற வேலை சிஸ்டர்ஸ்க்கு என்று சொல்லி. இந்த வாரம் பிளேட் கழுவுகிற வேலை பிரதர்ஸ்னா இவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு கிடைத்த ஒரு தருணம். எந்த உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர ரஷ் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்பாங்க. அவன் தான் கண்டுபிட்டு இருப்பாங்க. சகோதரன் எங்கே? இறங்கி வரக்கூடிய சகோதரன் எங்கே? ஆனா சாப்பாடு குறைஞ்சு போச்சுன்னா அது நிறைய பேர் சொல்றதுக்கு இருக்காங்க, கமெண்ட் அடிக்கிறதுக்கு இருக்காங்க. ஆனால் இது போன்ற காரியம் செய்வதற்கு மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எங்கே? இந்த சின்ன வயசுல மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் இங்கே நான் வாசிக்கிறோம். எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள் செபுரோனிலிருந்து. இசக்காரின் பிரபுக்களும் தெபராலோட இருந்தார்கள், அவங்களோடய கூட இருந்தாங்க. எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருது ஒரு சகோதரருக்கு. சபையினுடைய மூப்பை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு வேலையை செய்யும்போது இவர்கள் எல்லாம் எனக்கு பக்க பலமா இருந்தார்கள். மோசே கையை உயர்த்தும் போது அமலேக்கியர் தோல்வியடைந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். எவ்வளவு நேரம் தான் தூக்கிட்டே இருக்க முடியும்? நீங்க கை தூக்கியே பாருங்க, எவ்வளவு நேரம் தூக்க முடியும்னு. கொஞ்ச நேரத்துல வலிக்க ஆரம்பிச்சு அப்படியே கை கீழே இறந்துச்சு. உடனே என்ன செய்தாங்க? ஆரோன் ஊரும் ஒரு பெரிய கல்ல கொண்டு வந்து பக்கத்துல உட்கார்ந்து கையை தாங்கி பிடிச்சாங்க. கை மேல பிடிக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜெயம் பெற்றார்கள். இந்த கை கீழே தளரும் பொழுது இஸ்ரவேல தோல்வி அடைந்தார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் சபையை பாரத்தோடு நடத்தக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரு கை தாங்கி பிடிக்கிறவர்களாய், ஆண்டவரே இந்த 4 ஆண்டுகள் எப்படி போனதோ தெரியவில்லை, ஆனால் இந்த வரக்கூடிய ஆண்டில் இருந்த ஆண்டவரே என் சகோதரருக்கு ஒரு கையை தாங்கி பிடிக்கிறவனாய். இன்னைக்கு நீங்க கல்ல போட்டு தாங்கி பிடிக்க வேண்டாம், ஆனால் பல விதங்களிலே நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை, உங்களோட நாங்க இருக்கோம் பிரதர், நியர் பிரசன்ஸ் எவ்வளவு உற்சாகத்தை தரும். அநேக சமயம் நான் பார்த்திருக்கிறேன், ரொம்ப கஷ்டமான அனுபவத்துக்குள்ள போவோம், பிரச்சனைக்குள்ள போவோம், பக்கத்துல இருந்து we are with you, நாங்கள் உங்களோட இருக்கிறோம். சில பேருக்கு சொல்ல முடியாத கவலை, ஒரு இழப்பு இருந்திருக்கலாம், ஒரு பாரம். ஆனா ஜஸ்ட் அவங்க பிரசன்ஸ்ல போய் உட்கார்ந்துட்டு வந்தாலே போதும், அவ்வளவு ஒரு ஆறுதல், அவ்வளவு ஒரு தேர்தல். ஒரு அபார்ட்மெண்ட்ல கீழே வீடு ஒரு 4-5 மாடி இருக்கிறது சென்னையில. அந்த கீழ் வீட்டுல அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த பையன் பைக்கு கேட்டு அடமாயிருந்தான், எனக்கு எப்படியாவது பைக் வேணும். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ படிச்சு முடிச்ச உடனே நான் உனக்கு பைக் வாங்கி தரேன் என்று சொன்னாங்க. படிச்சு முடிச்ச உடனே பைக் என்று வந்து நின்னான். அதுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைத்து ஒரு புது பைக் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்து ஓட்டி கொண்டு போகிறான். முதல் நாளிலேயே ஒரு விபத்திலே அவன் மாட்டி மரித்து போகிறான். ஒரே மகன், ஆசை பெருத்து சாகடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. விபத்துல பைக் ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். ஒரு மீளா துயரத்துல, அவங்களாம் அவிசுவாசிகள், மீளா துயரத்துல அந்த குடும்பம் இருக்காங்க. உங்களுக்கு என்ன எதிர்காலம்? ஒரே மகன், அவனைத்தான் நாங்கள் நம்பி இருந்தோம், அவன் இப்படி போயிட்டானே. வியாதிப்பட்டிருந்து போயிருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவுக்கு தெரியாதே, நல்லா இருந்தானே என்று சொல்லி இருந்தார்கள். அநேகர் வருகிறார்கள் போகிறார்கள். அந்த 3வது மாடியில ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து வேற ஒண்ணுமே செய்யல, குக்கர்ல சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் சாம்பார் செஞ்சு வீட்டுல உட்காந்து கிச்சன்ல வச்சுட்டு, எல்லாரும் முன்னாடி இருந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, கிச்சன்ல வச்சுட்டு சாம்பாரை வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்க போயிட்டாங்க. அன்னைக்கு நான் கொடுத்து அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஆனா அந்த சகோதரி வந்துட்டு போனது அவ்வளவு ஆறுதலாயிருந்தது, அவ்வளவு ஆறுதலாயிருந்தது என்று சொன்னார்கள். ஆண்டவரே, அது போல ஒரு நபராய் என்னை மாற்றும். இங்க தெபராவோடு கூட இங்க எழுதி வைக்கிறாங்க, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இசக்காரின் பிரபுக்களும்
தெபொராளோடு கூட இருந்தார்கள். ஆண்டவரே, உன் சகோதரோடு கூட நான் இருக்கட்டும். அவருடைய கஷ்டங்களிலே பிசிக்கலா போய் கூட இருக்க முடியாட்டியும் அல்ல போன்ல கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், உங்களோடு நாங்க இருக்கிறோம், தைரியமா இருங்க. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு அவர்களை உற்சாகப்படுத்த முடியும். தெபொராளுக்கு அந்த உற்சாகம் கிடைக்கப்பட்டது. அந்த தைரியத்துல இன்னுமாய் அவர்கள் உற்சாகமாய் போய் அந்த போரை செய்தார்கள். ஆகவே அவர்கள் இங்கே அதை எழுதுகிறார்கள். இசக்காரின் பிரபுக்களும் தெபொராளோடு இருந்தார்கள். இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். வண்டியெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. எங்களுக்கு எல்லாம் குதிரை கொடுத்தாதான் நாங்க சண்டைக்கு போவோம், குதிரை கொடுக்காட்டி சண்டைக்கு வரமாட்டோம், கழுதியாவது கொடுங்க அப்படிலாம் இல்ல. நாங்க நடந்து போய் சண்டை போட்டு வரோம். கால்நடையா எங்கே போனாங்க? பள்ளத்தாக்குக்கு கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ஏன் அதை எழுதுறாங்கன்னா, நிறைய பேருக்கு ரதத்தை கொடுத்திருக்கிறாங்க, நிறைய பேருக்கு குதிரைகளை கொடுத்திருக்கிறாங்க, வண்டிகளை கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் போகும்போது இவங்க எங்களுக்கு வண்டி இல்லை, நாங்களாம் போக மாட்டோம், நாங்கள் வண்டி கொடுத்தாதான் போவோம். அப்படி சில பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இவங்க கொடுக்காட்டாங்க, போக மாட்டோம். இங்க அப்படி இல்லை. எப்படியாவது நமக்கு ஜெயம் வேணும். நம்ம காலில் நடந்து போனா என்ன, குதிரையில போனா என்ன, நமக்கு ஜெயம் வேண்டும் என்று சொல்லி கால்நடையாய் போனார்கள். இது வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இப்ப ஒரு கூட்டத்தார அவங்க நினைக்கும் பொழுது உள்ளத்துல பாரங்கள் பெருகிறது. தெபொராள் நினைச்சு பார்க்க முடியுமா? வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பாட்டை பாடும் பொழுது உள்ளத்திலே பாரம். வெற்றி தோல்வி அடைஞ்சிட்டோம் கிடையாது. ஒரு சாரார், அது யாருன்னு சொன்னால் யார் நீங்களே சொல்லுங்க. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்திலே நினைவுகள் மிகுதி. இருதயத்தின் நினைவுகள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே மற்ற வெர்ஷன்ஸ் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, the burden, the questioning, doubts about ரூபன். ரூபனுடைய இன்டென்ஷன் என்னதான், அவனுடைய இன்டென்ஷன், ரூபன் மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான். முக்கியமான நேரத்துல பிரிவினையை காமிச்சிட்டான். நாங்கெல்லாம் வரமாட்டோம், நாங்கெல்லாம் வரமாட்டோம். எங்களுக்கு நீங்க அப்ப அதை செஞ்சீங்களா, அப்ப எங்களுக்கு இதை செஞ்சீங்களா, நாங்க அதை கேட்டவனுக்கு தந்தீங்களா? அது ஒரு ஸ்பிரிட். அருமையான சகோதரர்கள், சபையில அந்த ஸ்பிரிட் காணப்படவே கூடாது. அன்னைக்கு மட்டும் நீங்க உங்களை வேணா நான் உங்களை கூப்பிட்டீங்க, இன்னைக்கு நாங்க வேணுமா? இல்லை இல்லை இல்லை. ரூபனுடைய பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஏன் நீ எங்கப்பா இருந்த ரூபன்? மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. 2 முறை சொல்றாங்க. ரூபனின் பிரிவினைகளால், ஒரு நியாயாதிபதி உள்ள பிரிவினைகளால் மன விசாரங்கள் மிகுதி. அவங்க நைட்டு ஜோம் உட்காந்துருப்பாங்க. இந்த ரூபனுடைய காரியம் அவங்களை போட்டு அவங்கள மனசை வேதனைப்படுத்தி இருக்கும். சந்தோஷத்தின் மத்தியிலேயும் ஒரு வேதனை. அருமையான என்ன கேட்கிற சகோதரர்களே, குடும்பங்களே, சிஸ்டர்ஸ், இங்க ஃப்ரண்ட்ல சேர் இருக்கு, ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கலாம். 5 பேர் ஃப்ரண்ட்ல தாராளமா ஒரு 5-6 பேர் உட்காரலாம். பிரதர்ஸ்க்கு முன்னாடியும் இங்க இடங்கள் இருக்கு. 2 முறை பதிவிடுறாங்க. ரூபனுடைய பிரிவினைகளால் விசாரங்கள் மிகுதி. நாம் சபையில் இருக்கிறோம், நாம் கேட்டு பார்ப்போம். என்னை குறித்து சபை பொறுப்பா இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுறாங்களா, இல்ல நான் அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறேன்னா? என்னை பத்தி நினைச்சா ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்ள முடியும், அதை நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும், யோசிக்க முடியும். வாலிபர்களா இருக்கக்கூடிய நீங்க முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, வீட்டுல அப்பா அம்மா என்ன குறித்து சந்தோஷமா இருக்காங்களா? அப்பா அம்மா எப்படா இவன் காலேஜுக்கு போவான், எப்படா இவன் ஹாஸ்டல்ல போய் ஒழிவான் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நான் ஹாஸ்டலுக்கு போறேன்னே எங்க அம்மா அவ்வளோ அழுக, ஜோம் பண்ணிட்டு ஹாஸ்டல்ல போறேன்னு. ஹாஸ்டல்ல போனோடனே எனக்கு ஒரே ஹோம் சிக்கு, எங்க அம்மா அழுத ஞாபகம் தான் எனக்கு முகத்துல வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் செல்போன் கிடையாது ஃபோன் பண்றதுக்கு. வாரத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு வருவாங்க, அந்த சர்ச்சுக்கு ஃபோன் பண்ற நேரம் இருக்கணும், அப்பதான் ஃபோன் பண்ண முடியும். ஆனாலும் மிஸ் பண்ணிடுவேன். மாசம் ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணலாம், இல்லாட்டி லெட்டர் தான். அன்புள்ள அப்பா அம்மா, நலமறி ஆவல், இல்லை லெட்டர் போஸ்ட் கார்டு. அது போயிடுச்சுன்னா வர்றதுக்கு ஒரு 2 வாரம் நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு டெக்னாலஜி முன்னேறி இருக்கு. ஐக்கியத்திற்கும் ஒரு காரியத்தை கட்டுவதற்கும் செய்வதற்கும் எவ்வளவு தேவன் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தருணங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ரூபனுக்கு தனது சொந்த சகோதரர்கள் ரூபன், சிமியோன், யூதா
லேவி இவங்க எல்லாம் சொந்த சகோதரர்கள், ஒரே ஜனம், ஒரே அப்பா பிள்ளைங்க, ஒரே தகப்பன் பிள்ளைங்க. ஆனா அந்த ஜனங்களை காட்டிலும் தான் சொத்து மேலதான் அவனுக்கு கரிசனம் ஜாஸ்தி. தான் சொத்து என்ன? ஆடு. மந்தையிலேயே இருந்துட்டான். மந்தைகளின் சத்தத்தை கேட்டு நீ தொழுமுறை நடுவே இருந்து விட்டது என்ன? இந்த ரூபனை குறித்து இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். ரூபன் எப்பவுமே பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் இழுத்து விட்டுட்டாலும் வரமாட்டான், பிரிஞ்சு போறதுலேயே தான் இருக்கும். தனியா நான் நிக்கணும் அப்படி இருக்கமா? நான் ஒரு முறை ஒரு சபைக்கு போயிருந்தேன், வேறு ஒரு நாட்டில். அங்க ஒரு திருமணத்தை நடத்த வேண்டும். அந்த திருமணத்திற்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் நடக்குது. ஒளி வெட்டி சுத்தம் பண்ற வேலை, அந்த வேலை, இந்த வேலை, ஹால் டெக்கரேஷன் வேலை எல்லாம் நடக்குது. ஆனா ஒரு குரூப் மட்டும் நடுவுல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. குரூப் ஆஃப் பிரதர்ஸ் எதுலயும் இன்னும் செய்யறது இல்லை. என்ன பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே போட்டோ ஷூட் போய் போட்டோ எடுத்துட்டாங்களாம். அது எப்படி மூப்பருடைய பையன் செய்யலாம்? ஆகவே நாங்க இந்த கல்யாணத்துல ஒத்துழைக்க மாட்டோம். ஒத்துழையாமை இயக்கம் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? காந்தி சுதந்திர போராட்டத்துல ஒரு இயக்கத்தை நடத்தினார். என்ன இயக்கம்னால் ஒத்துழையாமை இயக்கம். அதுபோல நம்ம இயக்கத்தை நம்ம சபையில நடத்துறோமா? நாங்க கோஆபரேட் பண்ண மாட்டோம். நீங்க என்ன செஞ்சுக்கங்க, நாங்க தனியா உட்காந்து இருப்போம். அன்னைக்கு ஆண்டு உணர்த்தினார் வசனத்தை. நீ அழுகிறவுடனே அழுக உனக்கு தெரியலன்னா, மகிழ்ச்சியோட இருக்கிறவங்க கூட சந்தோஷப்படுறவங்க கூட சந்தோஷப்பட முடியலன்னா, சம்திங் இஸ் ராங் வித் யூ. சம்திங் இஸ் ராங் வித் யூ. சந்தோஷமான ஒரு காரியம், ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா, ஆனா அதுல பிரிவினைகள், இதே ஸ்பிரிட் இன்னைக்கு பிரச்சனையா தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சமூக போனாங்க, வந்தாங்க, போனாங்க. இன்னும் அந்த இன்டகிரேஷனே வரல, அந்த ஒருமனப்பாடையே வரல, ஐக்கியமே வரல. பிரிஞ்சு அது பிரிவினையினுடைய அது ஒரு ஒரு சாபம். அதுதான் நம்ம ஆரம்பத்திலே அதை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த பிரிவுல இருக்கிறோம் என்பதையே நாம் பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாகின்றோம், மறைத்துவிடும். ரூபன், நான் எப்படி சொன்னேன், என்னாகும் 32ஆம் அதிகாரம். என்னாகும் 32ஆம் அதிகாரம். இப்ப மோசே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கானானுக்குள்ள போறாங்க. கானானுக்குள்ள போவதற்காக அவங்களுக்கு எல்லாம் பாக்கம் பிரிக்கிறாங்க. ஆனா ரூபன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? அவர் என்ன சொல்றார்? 1ஆம் வசனம் என்னாகும் 32:1. ரூபன் பித்தர்களுக்கும் காத் பித்தர்களுக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள். தங்களுக்கு தகுந்த இடமோ இல்லையோ, ஆடு மாடுக்கு தகுந்த இடம். ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மோசேயையும் ஆரோனாகிய எலியாசரையும் சபையில் பிரபுக்களை நோக்கி, நாங்க இங்கதான் இருப்போம், யோர்தானை தாண்டி நாங்க வரமாட்டோம், யோர்தானை தாண்டி வரமாட்டோம். 5ஆம் வசனம் பாருங்க. உங்கள் கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை எங்களுக்கு காணியாட்சியாய் கொடுக்க வேண்டும். அதுல வேற உங்கள் கண்களில் தயை கிடைத்ததானா, எங்க மேல உங்களுக்கு இறக்கம் இருந்துச்சுன்னா இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க என்று கேட்பது போல கேட்டார்கள். அதுக்கு மோசே என்ன சொல்கிறார் பாருங்க. 6ஆம் வசனம். உங்கள் சகோதரர், 6ஆம் வசனத்தின் பின்பகுதி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? நீங்க ஜாலியா ஆடு மாடோட அந்த காரியத்துல நீங்க சந்தோஷமா இருந்துட்டு ஜாலியா இங்க இருக்க போறீங்களா? உங்க சகோதரர்களை யுத்தத்துக்கு போகும்பொழுது, ஏன்னா கானான் தேசத்திலே போய் அவர்கள் போயிட்டு தான் ஒவ்வொரு இடமா சுதந்திரிக்க வேண்டும். 7ஆம் வசனம் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? ஒரு டேஞ்சரான வேலை. தாங்களும் போக மாட்டோம், இருக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்றது. நான் பிரதர் சொன்னாரா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வத்தி வச்சுட்டு வந்தாரு. பிரதருக்கு பாத்தீங்கன்னா போன வாரம் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு லைன் விட்டாரு பாத்தீங்களா? அது யாருக்கு? நீங்க தான் கேர்ஃபுல்லா இருந்துக்கீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல நீங்க பாத்துக்கீங்க. யார் வேலை பண்றோம்? ரூபனுடைய வேலையை பண்றோம். ஊருக்கு போகுவதற்கு
அவர்களை திடநட்டு போகிறது. இந்த சபையில அப்படியா, புது நம்பிக்கை சபையில அப்படியா, இவ்வளவு நாள் எனக்கு தெரியல. ஆமாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்க போய் 4 பேருக்கு வைப்பாங்க. இப்ப சாத்தானுடைய போர்ல வீக் ஆயிடுறாங்க. சாத்தான் மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகிறான். ஆண்டவர் கட்டக்கூடிய சபை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத சபையை கட்ட முடியாது வந்தார். ஆனால் இங்கே தங்களை சாத்தானுக்கு விற்று போட்டவர்கள் சபையை மேற்கொள்ள முடியாது சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பிரிவினை. தாவீதுக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும். மோசே அவர்களை கேட்கிறார், இருதயத்தை திரட்டு போக பண்ணுகிறது என்ன? எங்க 2 முறை ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ரொம்ப முக்கியமான காரியம் என்று நாம் எண்ண வேண்டும். மீண்டும் அதே காரியத்தை 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திரட்டு போக பண்ணினார்கள். முதல்ல கொஸ்டின் தான் கேட்கிறாரு, திரட்டு போக பண்ணுகிறது என்ன? 9ஆம் வசனத்துல திரட்டு போக பண்ணினார்கள். இவர்கள் மூலமா எத்தனை பேர் டிஸ்கரேஜ் ஆயிட்டாங்க பாருங்க. டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் சேட்டன்ஸ் ஒர்க். சாத்தானுடைய ஊழியம் தான் அதைரியப்படுத்துகிறது. சாத்தானுடைய ஊழியம் சோர்வுடைய பண்ணுகிறது. யாராவது இந்த ஊழியத்தை செஞ்சாங்கன்னா நீங்க இயேசு நாமத்துல உள்ளத்திலே ரெபிக் பண்ணுங்க. ஐ ரெபிக் the spirit of Satan in Jesus name. I am not going to get discouraged. நெகேமியா, எங்களை போன்ற மனுஷன் ஓடி போவானோ, சன்பலா தொபியா அவங்களும் டிஸ்கரேஜ் பண்றாங்க. நெகேமியா என்ன சொன்னார்? என்னை போன்ற மனுஷன் சோர்வடைந்து ஓடி போவானோ. அந்த மாதிரி மக்கள் இங்க இல்ல, இன்னொன்று போயிட்டாங்க. ஆனால் நமக்கு சபையிலே நெகேமியா போல மக்கள் வேண்டும். நெகேமியா கூட இருந்தவர்கள். நெகேமியா did a wonderful job. அவர்கள் எல்லாம் கை கொடுத்தார்கள். ஒரு பக்கம் அவர்கள் வாளை வைத்துக் கொண்டிருந்தார்கள், இன்னொரு பக்கம் வாளையை ஈட்டியை வைத்துக் கொண்டிருந்தால், இன்னொரு பக்கம் சிமெண்ட் கரண்டை வைத்து வேலை செய்தார்கள். 2மே நமக்கு வேணும். சாத்தானை எதிர்க்கக்கூடிய போர் கருவிகள் நமக்கு வேண்டும். அதே சமயத்திலே அனைத்து கட்டக்கூடிய அன்பின் கருவிகள் நமக்கு வேண்டும். சபையிலே 2 இருந்தால்தான் சபை கட்டப்பட முடியும். சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால், கோத்திரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவரையே சத்ருவாய் மாற பண்ணுகிறது. இன்றைக்கும் அவருடைய கருவி தந்திரம் இதுதான். சபைக்குள்ளேயே இருந்து சபையில ஒரு கூட்டத்தை எதிராக வேலை செய்வதற்கு எழும்ப பண்ணுவது. அது அவனுக்கு ரொம்ப எளிது. ஒரு காலம் நாம் அந்த சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் பலியாகிவிடவே கூடாது. ஆண்டவரே, நான் யாரையும் திடநட்டு போக பண்ண மாட்டேன். என்னுடைய செல்பிஷ்னஸ்னால, ரூபனுடைய செல்பிஷ்னஸ், என் ஆட்டுக்கு புல்லு வேணும், அதனால இங்கே இருப்பேன். மோசேனுடைய மைண்ட நினைச்சு பாருங்க. மோசே தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய பாரத்தின் நிமித்தமாய், தேவனுடைய ஞானத்தின் நிமித்தமாய் ஒன்றை சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனமில்லை. உங்களுக்கு ஆடுதான் உங்களுக்கு முக்கியமாயிடுச்சு. தேவரால் சொல்லுகிறார், மந்தை தான் உனக்கு முக்கியமாயிடுச்சு. இங்கேயும் சொல்கிறார்கள், மந்தை தான் உனக்கு முக்கியமாகிவிட்டது என்று. ரூபன் பிரிவினையாய் இருந்தான். இன்னொரு இடத்திலையும் ரூபனுடைய வேலையை நாம் பார்க்கிறோம். பாலாஜி அந்த படம் போட முடியுமா? இந்த ஆசிரியர் கூடாரம் அதை கட்டி சுற்றிலும் யார் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு முன்பாக ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னாகமும் 16ஆம் அதிகாரம். இங்கே கோகாத்தின் மகனாகிய இத்சையரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானின் அபராயும் பேலேத்தின் குமாரனாகிய உடனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேலின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டுமாய் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களுடன் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசே எதிர்க்கிறார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கோராகின் புத்திரர் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பினார்கள். கோராக எழும்பினான். பூமி பிளந்து அவர்களை விழுங்கியது. அன்னைக்கு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால கற்பனை செய்து பார்க்க முடியும் என்று சொன்னால், சமீபத்துல வயநாட்டுல நடந்த காரியத்தை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஊரே பூமிக்குள்ள போய்விட்டது. எத்தனையோ குடும்பங்கள் இப்படி பூமிக்குள்ள போய்விட்டார்கள். அந்த மண் லேண்ட் ஸ்லைடு. அதே போல இங்கே பார்ப்போம், 250 பேரை விழுங்கி போட்டது நிமிஷத்திலே. எதிர்த்தார்கள். சரி, இங்கே கோகாத்தின் புத்திரர்கள் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள சில பேரை கூட்டிட்டான். ரூபன் வம்சத்தில் உள்ளவங்களுக்கும் கோராகுக்கும் என்ன சம்பந்தம்? கோராகுக்கும்
ரூபன் வம்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? இங்க கோகாத்தின் குமாரனாகிய என்று வாசிக்கிறோம். இவர்கள் யார் என்று சொன்னால் கோஹாத், கெர்ஷோன், மெராரி. இந்த 3 பேரும் லேவியின் புத்திரர்கள். லேவியின் புத்திரர்கள். அதை நாம் ஆதியாமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாமத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த லேவியினுடைய புத்திரர்கள். இந்த லேவியின் புத்திரர்களுக்கும் ஆசிரியர் உதவி செய்யும்படியாக, ஆரோட உதவி செய்யும்படியாக ஆண்டவர்களை நியமித்தார். கெர்சோன், மெராரி, கோஹாத். இந்த படம் போட்டீங்களா? இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுல இல்ல சார், பாருங்க இங்க கோஹாத் ஆசரிப்பு கூடாரம் இங்க இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்கே யூதா, இசக்கார், செபுலோன் கோத்திரத்தார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்கே, கிழக்கிலிருந்து ஒரு சூரியன் கிழக்கிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், ரட்சகர் தோன்றுவார். அதே போல அப்பவே யூதா கோத்திரத்தை கிழக்க ஆண்டவர் வச்சிருக்கிறார். யூதா, இசக்கார், செபுலோன், இந்த 3 பேருக்கு லீடர் வந்து யூதா கோத்திரத்தார். இங்க ரூபன், சிமியோன், காத், இவங்களுக்கு லீடர் ரூபன். எப்ராஹிம், மனாசே, பெஞ்சமின், இவங்களுக்கு லீடர்ஸ் எப்ராஹிம். தான், ஆஷேர், நப்தலி, இந்த 3 கோத்திரத்துக்கு லீடர் தான். ஏன்னா இவன் வந்து சண்டையில ரொம்ப வல்லவன். ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி ஒரு காரணம் இருக்காது. இது ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு கிழக்க ரொம்ப முக்கியமான இடம். ஆகவேதான் யூதா இருக்கிறாங்க, மோசே, ஆசாரியர்கள் கிழக்க இருக்கிறாங்க. இதற்கு தெற்கே மெராரி, இங்க கோஹாத், வடக்கே மெராரி, கோஹாத், கெர்ஷோன். இந்த 3 பேர் யாருன்னா லேவியினுடைய 3 பிள்ளைகள். யார் யாருன்னா கோஹாத், கெர்ஷோன், மெராரி. இவங்களுடைய வம்சத்தார். அவங்க வம்சத்தார் எவ்வளவு பேர்? 6200 பேர். மெராரியுடைய புத்திரர், கெர்ஷோனின் புத்திரர் 7500 பேர், கோஹாத்தின் புத்திரர் 8600 பேர். இங்கெல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த 3 பேரும் மோசே ஆசாரியர்களுக்கு முக்கியமான வேலை ஆசாரிய ஊழியம். இந்த ஆசாரியருக்கு உதவி செய்யும்படியாக இந்த லேவியின் பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் ஆண்டவர் 3 வேலைகளை ஒதுக்கி கொடுத்தார். 3 பேருக்கும் ஆண்டவர் 3 பணிகளை ஒதுக்கி கொடுத்தார். அந்த பணிகளை நாம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அந்த என்ன பணிகள் என்று நாம் பார்ப்பதை காட்டிலும் 7ஆம் வசனத்திலே 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு. கெர்சோன் புத்திரருக்கு எத்தனை வண்டி? கெர்சோன் புத்திரருக்கு 2 வண்டி 4 மாடு. அந்த காலத்துல டெம்போ லோடு வண்டி எல்லாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து மாட்டு வண்டி தான் லோடு எடுத்துட்டு போறதுக்கு. 2 வண்டி 4 மாடு, அல்லது 2 வண்டி 2 லோடு வண்டி 2 டிரைவர் மாதிரி கெர்சோன் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு வேலைக்கு பங்காக கொடுக்கப்பட்டது. 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 4 வண்டிகளையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டது. ஆரோனுடைய குமாரர் வேலை கொடுக்கப்பட்டது. 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா கோகாத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள் மேல் சுமப்பதே அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. ஏன்னா அந்த பொருளை தோள் மேல் சுமக்கணும். காஸ்ட்லி திங்ஸ் எல்லாம் தோல்ல தான் சுமக்கணும். அந்த வேலையை கொடுத்தார். இப்ப ஒவ்வொரு முறையும் தோல்ல சுமந்துட்டு போறாங்க. ரூபனுடைய வேலை என்ன? ஏய் பாத்தியா, உங்க தலைவர் உங்களை ஏதாவது வண்டி கிண்டி கொடுத்தாராப்பா? இல்ல. அவங்க எத்தனை வண்டி கொடுத்தாரு? 2 வண்டி. இவங்களுக்கு 4 வண்டி. ஒரு வண்டியாவது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. பின்னாடி இருந்து தூண்டி விட்டுட்டே இருக்கிறது, ஸ்க்ரூ கொடுத்துட்டே இருக்கிறது. சில பேர் அந்த ஊழியத்தை செய்வாங்க. நேரடியாக அவங்க போய் பேச மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு விரோதமா இவங்களுக்கு விரோதமா ஸ்க்ரூ கொடுத்துட்டே இருக்க வேண்டிய ரூபனுடைய வேலை. அதனாலதான் தெபோரால் சொல்றாங்க, ரூபனின் பிரிவினைகளால் விசாரங்கள் மிகுதி. இப்ப கோகாத் புத்திரருக்கு ரூபனுக்கு என்ன சம்பந்தம்? கோகாத் புத்திரருக்கு நெருக்கமா இருக்கவங்க கெர்சோன், மெராரி, இவங்க சேர்ந்திருக்கணும். ஆனா யாரை கூட்டிட்டு வராங்க? கோகாத் புத்திரர் ரூபனையும் அவனுடைய பிள்ளைகளும் கூட்டிட்டு வராங்க. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுப்பதற்கும் அவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணுவதற்கும். பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் வேதனையாகவே இருக்கிறார்கள். இந்த ரூபனை குறித்து ஆசீர்வாதத்திலே தீர்க்கதரிசனமாய் சொல்லும்போது, அவன் தண்ணீரை போல தழும்புகிறவன்,
ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது. அதே போல நாம் இருக்கக்கூடாது பிரியமானே. திடீர்னு நல்லா உற்சாகமா இருக்கும், திடீர்னு இப்படி போறது, திடீர்னு அப்படி கூடாது. நல்லா ஸ்டேபிளா இருக்கணும். நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஸ்பிரிட் நமக்கு இருக்கணும். அவன் இங்கே ரூபன் அவன் பிரிவினைகள் உண்டாக்கி கோராகமுடைய புத்திரம் கோராகவும் அவன் 250 பேரும் சேர்ந்து பூமியில விழுங்கப்படுவதற்கு யார் காரணம்? இவன் சப்போர்ட். பாப்பா நீ போப்பா, நான் வரேன், சப்போர்ட்டுக்கு போனான். அருமையான சகோதர சகோதரி, யாராவது தவறான ஆவியில போனாங்கன்னா சப்போர்ட்டுக்கு 4 பேர் போறது, அது ரூபனுடைய வேலை, ரூபனுடைய ஊழியம். ஆண்டவரே, நாங்கள் தேவரால் சொன்ன மற்ற மக்களைப் போல மனப்பூர்வமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், மனப்பூர்வமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். கீழே நியாயத்தில் இன்னுமாய் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இன்னும் தேவரால் அநேக மக்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். நியாயத்தில் 5ஆம் அதிகாரத்திலே கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கிட்டார்கள், ஆசேர் மனுஷர் பீச்ல தங்கிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு பீச்ல எல்லாம் சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க இருக்காங்க? பீச்ல உலகிறாங்க. முடியுமா? சொந்த சகோதரர்கள் போர் முனையில இருக்கிறார்கள். நாம் என்ன செய்கிறோம்? யாராவது கஷ்டப்பட்டு ஜெபித்து போராடி கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஆஹான்னு அப்படி பாக்குறோமா? இல்லை. செவ்லோனும் நத்தலியும் போர் காலத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்தென்றார்கள். என்ன நல்ல சர்டிபிகேட் பாருங்கள். தங்கள் ஜீவனையும் பாராமல் ரிஸ்க் எடுத்து துணிந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அதுபோல எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆசாரிய போலவோ தானை போலவோ ஆண்டவரே, நாங்கள் கப்பல்லையோ சேஃபா பீச்ல என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படி நாங்கள் போயிட வேண்டாம் ஆண்டவரே. ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட், இட் இஸ் நாட் அ பிளே கிரவுண்ட். நாம் ஒவ்வொருவரும் போர் சேவகர். எபேசியர்ல தான் நான் வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலே 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கருவிகளை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் கையிலே ஆவிக்குரிய பட்டயம் வசனம் சாத்தானுக்கு விரோதமாய் நாம் பயன்படுத்துகிறோமா? நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிலே நாம் உறுதியாயிருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.